தயங்காம வந்து ரூ. 25,000 கொடுப்பாரு. அந்த காலகட்டத்தில் நாங்கள் நிதி திரட்டினா விஜயகாந்த் போனால் ₹25,000. அது பெரிய தொகை அன்றைய காலகட்டத்தில். அது மாதிரியான ஒரு மனிதர் அவர். அதனாலதான் இவ்வளவு கூட்டம். அரசியல் கூட்டம்லாம் நீங்க பார்க்க முடியாது. பெரிய அளவுக்கு அவரை விரும்புகிறவர்கள் இருக்கிறாங்க. அதைத்தான் இன்றைய ஒரு வருடம் கழித்த பிறகு இன்றைய ஜனத்திரலாம் அதைத்தான் உணர்த்துது. அவர் மறைந்த போது திடீர்னு வாலண்டியரா வந்த ஜனத்திரலாம் அதைத்தான் உணர்த்துதுங்க. பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டு விடும்னு ஒரு காரணம் சொன்னா அதை மாதிரி பைத்தியக்காரத்தனம் வேற எதுவுமே கிடையாது. இதை விட பெரிய தொந்தரவுகளை எல்லாம் பொதுமக்கள் அன்றாட அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மறைந்த தலைவர் மிஞ்சி மிஞ்சி போனா அது ஒழுங்கா நடந்திருந்தா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல அது முடிஞ்சிருக்குங்க. அனுமதியே பெறாம இப்படியான ஒரு ஊர்வலம் வந்திருந்தா கூட யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது ரொம்ப சிம்பிள் தான். ஓபிஎஸ் மாதிரியான தலைவர்களும் வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அதுல என்ன பெரிய சிரமம் இருக்குன்னு எனக்கு புரியல. பல நேரங்கள்ல காவல்துறை எடுக்கிற பல முடிவுகள் அதுல என்ன சந்தேகம் வரும்னா அரசியல் ரீதியாக முடிவெடுத்து விட்டார்கள், யாரோ அழுத்தம் கொடுத்து விட்டார்கள், இப்படியான சந்தேகம் தான் வரும். ஜனங்களுக்கு அப்படிதான் வரும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜயகாந்த் அவர்களுடைய முதல் வருட நினைவு தினம் இன்றைக்கு. மிக ஒரு குரு பூஜை, கேப்டனின் குரு பூஜை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தாரும் தேமுதிகவின் பொதுச் செயலாளருமான பிரேமலதா, சுதீஷ் மற்றும் அவங்களுடைய மகன்கள் எல்லாரும் போய் திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் அந்த பேரணிக்கு வந்து அழைப்பு கொடுத்துருந்தாங்க. பேரணிக்கு அனுமதியும் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் காலையில் அது வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அது பெரிய பேசு பொருளாகவும், இன்னொரு பக்கம் அது பெரிய பேரணியை வந்து தடுப்பதாகவும் காவல்துறை மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அது தடையை மீறி அந்த பேரணி அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தொண்டர்கள் வந்து குவிய தொடங்கியிருக்காங்க. கோயம்பேடு முழுக்க தலைகளாக தெரிகிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த பேரணி மறுப்பை? எப்படி பார்க்குறீங்க? விஜயகாந்த் அவர்கள் அந்த இறந்து ஒரு வருட காலம் ஆகிறது, ஆனால் இன்றும் அந்த நினைவில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கிறார் கேப்டன் அப்படின்றது தெரிகிறது. உங்களுடைய பார்வையில் சார்? நண்பர் விஜயகாந்த் எங்கள் அனைவரின் இதயங்களிலுமே இடம் பிடித்திருக்கிறார். எனது ஆரம்பகால பத்திரிகை என்பது திரைச்சுவை, அது ஒரு சினிமா பத்திரிகை தான். விஜயகாந்த் ரொம்ப நண்பர். அந்த காலகட்டத்தில் அவரோட சேர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கேன். குறிப்பாக திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் ஒரு நிகழ்ச்சி, அதே மாதிரியான இன்னொரு நிகழ்ச்சியும் கோயம்புத்தூர் நிகழ்ச்சி. 2 நிகழ்ச்சிகளிலும் நேரடியாக மேடை நிகழ்ச்சிகள். விஜயகாந்த் ரொம்ப சிம்பிள் பர்சன். இன்னும் சொல்லப்போனால் சென்ட் ஜோசப் காலேஜ் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவருக்கான அந்த ரிட்டர்ன் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆனால் நிகழ்ச்சி தாமதம், பல காரணங்களால் ரிட்டர்ன் சரியான ஏற்பாடுகள் நடத்த முடியல. பெங்களூர் போனோம் அவர். ஆனால் அவர் ரொம்ப சிம்பிளாக ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏற்றி விடுங்க போதுன்ட்டார். அப்போ வளர்ந்து வந்த நல்ல நடிகர் அவர், பெரிய கதாநாயகன். அப்போ சட்டம் ஒரு ரிட்டரெல்லாம் வந்த காலத்துக்கு பிறகு சென்ட் ஜோசப் காலேஜ் வெளியில் வந்த ஒரு ஆம்னி பஸ்ஸை மறித்து டிரைவருக்கு பக்கத்தில் சீட்டு அதில் ஏற்றி விட்டோம். பின்னாடி கூட அதை அவர் நினைவு கூர்ந்து சொல்லுவார். ஒன்றும் பெரிய அளவுக்கு அதுக்கெல்லாம் அவர் ஒரு அசௌகரியப்படலை. அப்புறம் திரைச்சுவை காலகட்டத்தில் பல நிகழ்ச்சிகளுக்கு வருவார். அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கான சில மலர்கள்லாம் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அவரோட பிறந்த நாளுகளுக்கு நான் போவேன். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலவரம் இதெல்லாம். சினிமா உலகத்தில் அவரால் பெனிஃபிட் அடைந்த பத்திரிகையாளர்கள் நிறைய. அதாவது ஒரு காலகட்டத்தில், அதாவது 90களுக்கு முன்பு 88, 89 அந்த காலகட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கான சிறுநீரக மாற்றோ இல்லை வந்து வேற ஹார்ட் சர்ஜரிக்கோ தயங்காமல் வந்து ₹25,000 கொடுப்பாரு. அந்த காலகட்டத்தில் நாங்கள் நிதி திரட்டினா விஜயகாந்த் போனால் ₹25,000. அது பெரிய தொகை அன்றைய காலகட்டத்தில். அது மாதிரியான ஒரு மனிதர் அவர். அதனால தான் இவ்வளோ கூட்டம். அரசியல் கூட்டம்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. இதை அவரால் பயன்பெற்றவர்கள் இருக்காங்க. சென்னையிலுமே அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவர் மேலே இருந்த அந்த பற்றும் பாசமும் வாக்காக வெளிப்படவில்லை என்பதுதான் என் கருத்து எப்போதுமே. ஏன்னா அந்த அன்றைய காலகட்டத்தில் அவரோட மாநாடு பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கான ஜனங்களை வந்து திரட்டி தான் அந்த மாநாடு நடந்தது. பெரிய எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. இப்போ விஜய் மாநாடு மாதிரி தாங்க. விஜயும் விஜயகாந்துமே நான் எப்போதுமே ஒப்பிட்டு பார்ப்பேன். ஆனால் விஜய் வந்து பெரிய இன்ட்ரோவர்ட். அவர் மேலே பெரிய நினைவுகள் நிறைய பேருக்கு இருக்காது.
பத்திரிகையாளர்கள் கூட இருக்காது. அவங்க தந்தையார் தான் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட். அவர் நல்லா பேசுவாரு எல்லாத்தையும். அன்பா பழகுவாரு. விஜய் அப்படி இல்ல. ஆனா விஜயகாந்த் வந்து அவரா உழைத்து வந்தாரு. எந்த பேக்ரவுண்டும் கிடையாது அவருக்கு. அவரோட நினைவுகள் நெறைய பேர் மனசுல இருக்கும். பல்வேறு நினைவுகள். நான் சொல்றது ஒரு துளி தான். ஏராளமான நினைவுகள் இருக்கும். விஜயும் கம்பேர் பண்ணா விஜயகாந்த் தான் பெட்டர் பொலிட்டிக்கல் பெர்சன். ஆக்சுவலா பொலிட்டிக்கலி மோர் சூட்டபிள்னு தான் நான் நினைச்சேன் அந்த காலகட்டத்துல. ஆனா 8% 10% ஓட்டு தான் வந்துச்சு. 2011 அதிமுக கூட்டணிக்கு பிறகு அவரோட அரசியல் பின்னடைவு தான் ஏற்பட்டுச்சு. ஆனா தனி மனிதனாக, ஒரு நண்பனாக, பல பேரோட நெருங்கி பழகியவராக அவருக்கு ஒரு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம்னே நீங்க அதை எடுத்துக்கிடலாம். பெரிய அளவுக்கு அவரை விரும்புகிறவர்கள் இருக்கிறாங்க. அதைத்தான் இன்றைய ஒரு வருடம் கழித்த பிறகு இன்றைய ஜனத்தரெல்லாம் அதைத்தான் உணர்த்துது. அவர் மறைந்த போது திடீர்னு வாலண்டியரா வந்த ஜனத்தரெல்லாம் அதைத்தான் உணர்த்துதுங்க. அப்போ இதுல வந்து ஒரு ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்துட்டு அதை கடைசி நேரத்துல மறுக்கிறது நியாயமே இல்லை. காரணம் வந்து நம்ம எல்லா தலைவர்களுக்குமே அமைதி ஊர்வலத்துக்கு அனுமதி தரோம். ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான் இது. கோயம்பேட்டில் 1 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டர் வருது அது. ஆமா. அப்போ 1 கிலோமீட்டருங்கும் போது ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ். அதுல எதுக்காக மறுக்கணும்னு எனக்கு உண்மையிலே புரியல. அது கண்டிக்க தகுந்தது. போலீஸ் வந்து தவறு செய்து விட்டது. போலீஸ் இப்படி தொடர்ந்து தவறுகள் செய்தால் அது ஆட்சி மேலதான் பிரதிபலிக்கும். ஆட்சி மேல அதிருப்தியா மாறும். எந்த காரணமும் இதுல இருக்கிற மாதிரி தெரியல ஒரு பேரணிக்கு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்குமே அந்த அனுமதி கொடுக்கப்படுது. அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவுக்கு கூட கொடுக்கப்படுது, ஆர்எஸ்எஸ்க்கு கொடுக்கப்படுது. அப்படின்னும் போது ஒரு மறைந்த தலைவருக்கு ஒரு முதல் நினைவு தினம் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியா இருக்கும். அப்படின்னும் போது திமுக ஏன் இதுல இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியலங்க. ஏன்னா திமுகவுக்கு இதனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. விஜயகாந்த் ஓட்டு வங்கி இன்றைய தேதிக்கு அது அவங்க இருக்கிற கூட்டணி அதிமுக கூட்டணி. போன தேர்தலே அவங்க அதிமுக கூட்டணி தான். இனிமேலும் அந்த கூட்டணியில் தான் தொடருவாங்க. திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் எதுவுமே இல்லை. 1 கிலோமீட்டர் ஊர்வலத்தை அனுமதி கொடுப்பதனால திமுக ஓட்டு வங்கி தேய்மானம்லாம் வரப்போறது இல்லை. யாரோ வந்து மிக தவறாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு முட்டாள்தனமாக எடுத்த முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜனங்க வந்தாச்சு, அவங்க கட்சி தொண்டர்களும் வந்தாச்சு, பெரிய கூட்டம் வந்துருச்சு. அனுமதியே பெறாம இப்படியான ஒரு ஊர்வலம் வந்திருந்தா கூட யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது ரொம்ப சிம்பிள் தான். ஓபிஎஸ் மாதிரியான தலைவர்களும் வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அதுல என்ன பெரிய சிரமம் இருக்குன்னு எனக்கு புரியல. பல நேரங்கள்ல காவல்துறை எடுக்கிற பல முடிவுகள் அதுல என்ன சந்தேகம் வரும்னா, அரசியல் ரீதியாக முடிவெடுத்து விட்டார்கள், யாரோ அழுத்தம் கொடுத்து விட்டார்கள், இப்படியான சந்தேகம் தான் வரும். ஜனங்களுக்கு அப்படிதான் வரும். உண்மையா இருக்கலாம், அது உண்மை இல்லாம கூட இருக்கலாம். ஆனா தவறு. எப்போ வந்து காலையில சுதீஷ் அவர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அனுமதி மறுப்புங்கிறது நேற்று நைட்டு தான் தெரிஞ்ச மாதிரி தெரியுது. அதாவது தேமுதிக தலைமையகத்துக்கு. அப்போ அவர் போய் நீங்க அனுமதி கொடுக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணும்போது கொடுத்துருக்கலாமே. அதுல என்ன பெரிய சிரமம் இருக்குன்னு எனக்கு புரியல. இந்த ஒரு கிலோமீட்டருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கா சென்னை மாநகர காவல்துறை இருக்கு. திடீர்னு அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் இறந்த போது நான் திருச்சியில இருந்து ரிட்டர்ன் பை ரோடு சிரமப்பட்டு தான் வந்தோம் எல்லாரும். அது என்ன பண்ண முடியும்? ஒரு பெரிய தலைவர் வந்து அவர் மறைந்த பிறகு ஆங்காங்கே, அது ஒவ்வொரு ஊர்லயுமே டிராபிக் ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த எந்த ஊர்களை தாண்டி வரும்போதும். ஏன்னா அவரோட செல்வாக்கு நிறைந்த பகுதி தான் வட மாவட்டங்கள். வட மாவட்டங்கள் வழியா தான் நம்ம ரோட் ட்ரிப் எடுக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா அது இடைஞ்சலா தான் இருக்கும். அதை நம்ம குறைய சொல்ல முடியாதுங்களே. அப்போ இப்போ மன்மோகன் சிங் இறந்துட்டாரு. நிச்சயமா டெல்லியில அதுல வந்து இப்போ டிராபிக் ஜாம் ஏற்பட்டுதான் இருக்கும். அதெல்லாம் ஜனங்க வந்து ஏத்துக்குவாங்க. அதை ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டு விடும்னு ஒரு காரணம் சொன்னா, அதை மாதிரி பைத்தியக்காரத்தனம் வேற எதுவுமே கிடையாது. இதை விட பெரிய தொந்தரவுகளை எல்லாம் பொதுமக்கள் அன்றாட அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மறைந்த தலைவர் மிஞ்சி போனா அது ஒழுங்கா நடந்திருந்தா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல அது முடிஞ்சிருக்குங்க. அதிகபட்சமா 1 கிலோமீட்டர் ஒரு ஊர்வலம் கிராஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதே அவரு மறைந்த போது அந்த ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்து அது எவ்வளவு பெரிய ஊர்வலம் நடந்துச்சு, அதெல்லாம் ப்ராப்பரா தானே நடத்துனாங்க. அப்படி இருக்கும்போது யார் எடுத்திருந்தாலும் இந்த முடிவு வந்து தவறான முடிவு. பொதுவாக இப்ப சமீப காலமாக காவல்துறை எடுக்கிற பல முடிவுகள் வந்து சரியான முடிவா தெரியல எனக்கு. இல்லை, இது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இது பழைய பகையா அல்லது அதிமுகவுடன் கூட்டணியில் இருப்பதற்கான அந்த எதிர்வினையா அப்படின்னு பல கேள்விகள் அதில் வைக்கப்படுது. அப்படி எது இதை பார்க்கணுமா? எதிர்வினை இதுல எல்லாம் ஆற்றினாங்கன்னா உண்மையிலே அது ரொம்ப பெரிய அரசியல் ரீதியாக எந்த கால்குலேஷனும் இல்லாம போடுற ஒரு மதிப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா இதுல எதிர்வினையெல்லாம் வரவே கூடாது.
உதாரணமாக ஒரு ஒரு தலைவர்னு இப்போ மோடியோட ரோட் ஷோ நடக்குதுங்க. அது டி நகர்ல நடக்கு. அதுல மக்களுக்கு துன்பம் ஏற்படலையா? அதுக்கு நீங்க அனுமதி மறுக்க முடியுமா? அதுவும் ரொம்ப குறைந்த தூரம் தானே. அனுமதி மறுக்க முடியுமா? முதலமைச்சரோட ரோட் ஷோ நடக்குது. அனுமதி மறுக்க முடியுமா? இது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். ஜனநாயகத்தோட ஒரு அம்சம் தான். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ அதுல வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். தட் இன்னைக்கு சாட்டர்டே தான். பெரிய ப்ராப்ளம் ஏற்படும்னு நான் நினைக்கல. அப்ப அனுமதி மறுத்ததற்கு பின்னால் அரசியல் இருக்கிறதோ இல்லையோ, அரசியல் இருப்பதாகத்தான் மக்கள் நினைப்பாங்க. அப்போ நம்ம என்ன நோக்கத்துக்காக அனுமதி மறுத்தோங்கிறத ஜனங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேணும்னே செஞ்சுட்டாங்க. தேமுதிக அதிமுக கூட்டணியோடு இருப்பதை விரும்பவில்லை. இப்படித்தான் சொல்லுவாங்க. அண்ணாமலை வேற இருக்காரு. அவர் இதுக்கு என்ன பண்ண போறாருன்னு நமக்கு தெரியல. அவர் எந்த சாட்டையை கொண்டு அடிக்க போறாரு, இல்ல ஆணி ஆணி வச்ச செருப்புல நடக்க போறாரா, இது நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உணர்ந்து செயல்பட வேண்டிய அரசு, அது யாரு முடிவெடுக்கிறாங்கன்னே உண்மையிலே புரியல. முடிவெடுக்கிறதுக்கு ஒரு காவல்துறை, எப்போதுமே எந்த காவல்துறையா இருந்தாலும் ஜனநாயக அரசுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கன்சல்ட் செய்யாமலாம் முடிவு எடுக்காதுங்க. காவல்துறை நடவடிக்கைகளை நாங்கள் தலையிடவில்லை, இதெல்லாம் சும்மா சொல்றதுதான். அது எப்படி தலையிடாம இருப்பாங்க? தலையிடத்தான் செய்வாங்க. காவல்துறையும் ஒரு கேள்வி கேட்கத்தான் செய்யும். ஒரு வார்த்தை கேட்காம எப்படி செய்ய முடியும்? கண்டிப்பாக சார், மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. மற்றும் உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெட்ரோலோக்ஸின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் சார். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.